Good morning, champion. This is Professor Asuran from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. So, we will talk about metal welding. Welding is So, welding is the process of joining together two pieces of metal so that bonding takes place at their original boundary surface. So, welding is two metal pieces join பண்றாங்க. அது வந்து bonding வந்து அந்த boundary surfaceல இருக்க மாதிரி பாத்துக்கறாங்க. அடுத்த பாயிண்ட். Next, when two parts to be joined or welded together, heat or pressure or both is applied and with or without heat added metal for the formation of metallic bond. So, ரெண்டு பார்ட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு either ஹீட்டோ இல்ல பிரஷரோ இல்ல ரெண்டுமே தேவைப்படும். அப்ப தேவைப்படும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும்னா மெட்டாலிக் பாண்ட் வந்து நம்ம உருவாக்கிடுவோம். ஸோ நம்ம வெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டல் பேர் வந்து என்ன மெட்டல்னு சொல்லுவோம்? பேரன் மெட்டல் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெல்ட் பண்ணிட்டோம்னா அது வெல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னா வெல்டிங் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன இருக்குது? So welding வந்து 3 types இருக்கு. autogeneous welding, homogeneous welding, heterogeneous. So autogeneousல வந்து solid state welding இருக்கும், homogeneousல வந்து liquid state welding இருக்கும், heterogeneousல வந்து solid and liquid state welding இருக்கும். So நமக்கு வெல்டிங் வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. autogeneous welding, homogeneous welding, heterogeneous welding சொல்லிட்டு. autogeneous வந்து solid state welding சொல்றாங்க, homogeneous welding வந்து liquid state welding சொல்றாங்க, heterogeneous welding வந்து solid liquid state welding சொல்றாங்க. இப்போ இதுல வந்து நமக்கு இதுல fusion welding அப்படின ஒரு வெல்டிங் இருக்கு. இந்த ஃபியூஷன் வெல்டிங் வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் சொல்லலாம். இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு? ஸோ ஃபியூஷன் வெல்டிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் அண்ட் கெமிக்கல். எலக்ட்ரிக்கில் வந்து ஆர்க் வெல்டிங், இண்டக்ஷன் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். கெமிக்கல் வெல்டிங்கில் வந்து கேஸ் வெல்டிங், தெர்மட் வெல்டிங் இருக்குது. அடுத்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங் சொல்றாங்க. சாலிட் ஸ்டேட் வெல்டிங்ல எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? ஸோ சாலிட் ஸ்டேட் வெல்டிங் 4 டைப்ஸ் இருக்குது. கோல்டு வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், டிஃப்யூஷன் வெல்டிங், ஹாட் ஃபோர்ஜ்டு வெல்டிங். ஸோ கோல்டு வெல்டிங்கில் வந்து ப்ரெஷர் வெல்டிங், அல்ட்ராசோனிக் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் இருக்குது. அடுத்து சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங் வந்து எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ 3 டைப்ஸ் இருக்குது, பிரேசிங், சோல்டரிங், அட்ஹசிவ் பாண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வெல்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வெல்டிங்னா வந்து 2 பீஸை ஜாயின் பண்ணுறது தான் வெல்டிங் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரிஜினல் பவுண்டரி சர்ஃபேஸ்லேயே நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது பண்ணுறதுக்கு ஹீட் இல்லை ப்ரெஷரில் ரெண்டுமே தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வெல்டிங் வந்து பண்ண முன்னாடி இருக்கிற மெட்டல் பேர் பேரன் மெட்டல் சொல்கிறாங்க. அதை வந்து ஃபில்லர் மெட்டல் யூஸ் பண்ணியோ இல்லை யூஸ் பண்ணாமையோ ஜாயின் பண்ணலாம். அது பண்ண போர்ஷன் பேர் வெல்டிங்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெல்டிங் வந்து ஆட்டோஜெனியஸ் வெல்டிங், ஹோமோஜெனியஸ் வெல்டிங், ஹெட்ரோஜெனியஸ் வெல்டிங் 3 வகையாக பிரிச்சாங்க. அப்புறம் அந்த ஃபியூஷன் வெல்டிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லை கெமிக்கல் 2ஆக பிரிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங், இண்டக்ஷன் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் சொல்கிறாங்க. கெமிக்கல் வந்து கேஸ் வெல்டிங், தெர்மட் வெல்டிங் சொல்கிறாங்க. சாலிட் ஸ்டேட் வெல்டிங் வந்து கோல்டு வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், டிஃப்யூஷன் வெல்டிங், ஹாட் ஃபோர்ஜ் வெல்டிங் பிரிச்சிருக்காங்க. கோல்டு வெல்டிங் வந்து ப்ரெஷர் வெல்டிங், அல்ட்ராசானிக் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் அப்படின்றத சொல்கிறாங்க. சாலிட் ஆர் லிக்விட் ஸ்டேட் வெல்டிங்கில் பிரேசிங், சால்டரிங், அதர்சிவ் பாண்டிங் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துமே கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.